ஹாய் ஸ்மைல் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு வாங்க 2 kg பாஸ்மதி ரைஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 kg ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு 2 டம்ளர்ஸ் ஆயில் அளந்து ஊற்றிக்கோங்க பாத்திரத்தில். ஆயில் இப்போ நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு 20லேருந்து 25 பேர் வரையும் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருந்துச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் காட்டுற அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சரியாக இருந்தது. இதில் 1.5 கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். டூ கேஜி ரைஸ்க்கு 2 kg மட்டன் ரொம்பவே சரியான அளவு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் ஒரு மினி ஃபங்க்ஷன், அதுக்காக நான் வீட்டிலே சிம்பிளாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செஞ்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மட்டனோட கொழுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கீழே ஆட் பண்ணுவோம், அதனால இந்த அளவு ஆயில் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப ஆயிலி ஆயிரும். மட்டனில் உள்ள கொழுப்புல நிறைய ஆயில் செப்பரேட் ஆகும், அதனால இந்த ஆயில் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஆனியன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற வரை நம்ம வதக்க போகிறோம். சாலிடாக இதுக்கு ஒரு 1/2 hour எடுக்கும். நம்ம வச்சிருக்க அடுப்போட அளவு பொறுத்து டைமிங் மாறுபடலாம். நான் இன்னைக்கு பெரிய அடுப்பு வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்டிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பிரியாணி செய்யலைன்னா ட்ரிக்ஸ் அப்படின்னா, ஆனியன் நல்லா கிண்டையில எண்ணெயும் ஆனியனும் பின்னாப்புல கரெக்டா இருக்குங்க. ஒன்று போல இருந்தாதான் பிரியாணி கரெக்டா போல போலன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது. நேச்சுரலான இந்த ஆனியன்ல வர கலர் தான் நமக்கு பிரியாணிக்கு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 kg மட்டன்ல ஆல்ரெடி 1 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்து குக்கரில் வேக வச்சு 2 விசில் மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மட்டன் ரொம்பவே உடஞ்சிரும். 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆனியனுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி பூண்டு தான் சேர்க்கணும். சில பேர் தக்காளிலாம் சேர்ப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்ததான் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்துதான்
ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா. இது 2 நல்லா வாஷ் பண்ணி நைஸா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னா அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். இப்போ நான் வந்து பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்துதான் புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஒரு சின்ன பாக்கெட்ல 1.5 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் போட்டு கிண்டின பிறகு ஒரு 20 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வாசனை தரது இந்த பச்சை மிளகாய் தான். அதனால மிளகாய் தூளை நீங்க கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வரை ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தோட காரமும் ரொம்ப ஏறிடும். மிளகாய் வந்து கண்டிப்பா கீரல் எதுவும் போடக்கூடாது, முழுசா அதை நீங்க ஆட் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி வாசனைக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம். இதோட ஃப்ளேவரே தனியா இருக்கும். யாரும் இவ்வளவு ஆட் பண்ண மாட்டாங்க, நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பச்சை மிளகாய் தான் இந்த பிரியாணியோட வாசத்தை கொடுக்கும், அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வேக வச்சிருக்க மட்டன் தண்ணி இல்லாம உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா இப்ப மசாலாவோட கறியை வந்து ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணா கறி உடைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது மட்டன் வேக வச்ச தண்ணியில இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரோட மெஷர்மெண்ட் என்னன்னா 1க்கு 1.5. இப்போ பெரிய ஆலாக்குல வந்து எனக்கு 2 ஆலாக்கு இருந்தது. இப்போ பெரிய ஆலாக்குல 1ன்னா அதுக்கு 1.5 அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு ஒரு தடவை நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். 1க்கு 1.5 அளவு சேர்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். நல்லா பிரியாணி நல்லா போலன்னு வரும். இப்போ நான் மட்டன் செக் பண்ணிட்டு இருக்கேன். வெந்துருச்சா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ண போறோம். இப்போ எனக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதுக்கு அடுத்ததா ஒரு 2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் இல்லாம ஆட் பண்ணுங்க. பிகினர்ஸ் இருந்தா கூட இந்த பிரியாணியை ரொம்பவே சிம்பிளா ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்ரீத் கிட்டவே நெருங்கிட்டு இருக்கு, கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 hour ரைஸை வந்து ஊற வச்சிருக்கேன், பாஸ்மதி ரைஸை. அதை வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுப்பு வந்து கம்பல்சரி ஹைல தான் இருக்கு. சிம் பண்ணிடாதீங்க. அடுப்பு ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. லைட்டா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓவரா மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ரைஸ் வந்து உடைஞ்சிடும். ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கோம் நல்லா. ரைஸ் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜென்டிலா ஒரு மிக்ஸ் கொடுங்க. முக்கால்வாசி பதம் வந்து இதுலயே வெந்துடும். இதுக்கு அடுத்துதான் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம தம்ல போட போறோம். என்னோட கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு கைஸ், சாரி. நான் வந்து ஃபுல்லா ஹாஃப் அன் ஹவர் வந்து தம்ல போட்டு எடுத்துக்கிட்டேன். இடையில மட்டும் ஒன் டைம் ஓபன் பண்ணேன். அந்த கிளிப்பிங் இருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்க ஃப்ளேவர்ஃபுல் ஏற்ற மாதிரி நீங்க வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 25 கிராம்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டான ஒரு ஃபிளிப் பண்ணி போடணும். அரிசியை வந்து லேசா வந்து பரட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாம இப்படி நான் பண்றேன்ல அதே மாதிரி வந்து லைட்டான ஒரு ஜென்டிலா வந்து ஃபிளிப் பண்ணுங்க. லைட்டா அப்படி பரட்டி போட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் தம்ல போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட சூப்பரான 2 kg மட்டன் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி கைஸ். ஷியோர்லி பிலீவ் மீ, அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் உங்க ஃபேமிலிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யார்ட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.